வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புவி கண்காணிப்புக்காக SSLV D3 ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது அதிநவீன EOS-08 செயற்கைக்கோள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து காலை 9:17 மணிக்கு செலுத்தப்படுவதாக இஸ்ரோ அறிவிப்பு. திருப்பதியில் உள்ள செங்காளம்மா கோயில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சாமி தரிசனம். EOS-08 செயற்கைக்கோள் இன்று விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் மனமுருகி வழிபாடு. பழவேற்காடு மீனவர்கள் இன்று காலை முதல் கடலுக்கு செல்ல தடை. செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுவதால் மீன்வளத்துறை உத்தரவு. திருப்பூர் புதுப்பாளையம் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. தண்ணீரை வெளியேற்றி அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை. பத்திரமும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. இந்த வீட்டுங்களை கட்டி இப்படி தண்ணி வந்து ஒரு வீடும் விழுந்துருச்சு போன வருஷம் மழைக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு பத்திரம் கொடுத்தாலும் கூட நாங்க அதிக வச்சிருந்தாலும் கூட ஒரு வீடு வசதி ஏதோ ஒன்னு ஒரு கவர்மெண்ட்ல மேல நாள் தூக்கி கட்டுவோம். அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொண்டு வந்து இந்த ஒத்த வீடு 6 மணல போட்டு 1க்கு 2க்கா இது பண்ணி அது தண்ணி பூரா செவரு அந்த பூரா தண்ணி பூரா உள்ளதான் போகுதுங்க. பெரியகுளம் அருகே கும்பக்கரை ஆற்று பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மறுகரையில் தஞ்சமடைந்த நபர்கள். ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த 9 பேரையும் கயிறு கட்டி மீட்ட தீயணைப்புத் துறையினர். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்று கூடுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அமைச்சராவது உறுதி செய்யப்படுமா என ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்பு. முப்பெரும் விழா உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு எனும் ஆவண நூல் இன்று வெளியீடு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர். சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். கட்சியில் அமைப்பு ரீதியாக மாற்றம் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அளித்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல். கூட்டத்தில் பங்கேற்க உள்ள செயற்குழு உறுப்பினர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் குறித்து பேசக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னையில் இன்று ஒரே நாளில் நடத்தப்படும் திமுக, அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முக்கிய மாற்றங்கள் நிகழுமா என தனலாய் தகிக்கும் தமிழக அரசியல் களம். வரும் 27ஆம் தேதி அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 17 நாள் பயணத்தின் இடையே சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்.
ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையிலான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நாளை தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. நாகை, இலங்கை இடையே இன்று முதல் பயணிகள் கப்பல் சேவை தொடக்கம். சிவகங்கை கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் ஸ்தம்பித்தது தாம்பரம். பல்லாவரம், செங்கல்பட்டு என இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் அணிவகுத்ததால் விழி பிதுங்கிய வாகன ஓட்டிகள். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இன்று தொடங்குகிறது சாரல் திருவிழா. வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. சாரல் விழாவையொட்டி மீன் விளக்கொளியில் ஜொலித்த குற்றால அருவிகள். கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. வரும் 22ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையம், குன்னூர் இடையே மலை ரயில் சேவை ரத்து. தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லையில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் இன்று ரத்து. நெல்லை, பொதிகை, குமரி விரைவு ரயில்கள் செங்கல்பட்டில் இருந்து இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறப்பு. பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் இன்று வரலட்சுமி விரத விழா. விழாவையொட்டி கோயிலில் ஆர்ஜித சேவைகளை ரத்து செய்து திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு எதிராக வலுக்கும் போராட்டம். இன்று ஒருநாள் முழுவதும் மருத்துவ சேவைகள் நிறுத்தப்படுவதாக இந்திய மருத்துவ கூட்டமைப்பு அறிவிப்பு. கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. மருத்துவர்கள் 5 பேருக்கு சம்மன் அனுப்பியது சிபிஐ. மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி செல்ல வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மாநிலத்தில் அமைதி நிலவ மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் உத்யான் பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட இன்று முதல் அனுமதி. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிப்பு. வாகா எல்லையில் ராணுவ வீரர்களுடன் அணிவகுத்த மோப்ப நாய்கள். உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து திறன்பட செயல்பட்ட நாய்களை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம்.
தினத்தையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி. மீசையை முறுக்கியபடி வீரநடை போட்ட வீரர்களை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். ஸ்லோவேனியா நாட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆளில்லா விமானங்களின் கண்காட்சி. ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்பட்ட விமானங்கள் வானில் வர்ணஜாலம் காட்டியதைக் கண்டு மக்கள் மெய்சிலிர்ப்பு. informacije o